ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஏனாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு. தொடர்புக்கு 9090656533. நாகப்பட்டினம் மாவட்டம் கீவளூர் பிற்கா பட்டமலம். நாங்கள் இந்த உளுந்து பயிர் நெல்லுக்கு அப்புறம் இந்த உளுந்து பயிர் தான் எங்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரமாக இருக்கும். நெல்லுக்கு நிறைய செலவு பண்ணிவிடுவோம். உளுந்து பயிர் கம்மியாக செலவு பண்ணி எங்களுக்கு வாழ்வாதாரத்தை தூக்கி கொடுக்குற இந்த உளுந்து பயிர் இந்த பருவந்தயிறு பெய்த மழையினால் பிப்ரவரி மாதம் கடைசி மார்ச் 1ஆம் தேதிக்கு பெஞ்ச மழையில் சுத்தமாக தண்ணி நின்று அதில் பாதி டேமேஜ் ஆகிருந்தது. திரும்ப அந்த இருக்கிற பயிரெலாம் நாங்கள் கொஞ்சம் மருந்து அடிப்போம்னு சொல்லிட்டு இதுக்கு பூக்கிறதுக்கு இந்த பூச்சிக்கொல்லி மஞ்சள் தேமல் நோய்க்கு கொடுத்த வேளாண்மை துறை அதிகாரிகள் பரிந்துரை பண்ண மருந்தெல்லாம் வாங்கி நாங்கள் கொடுத்துருந்தோம். அந்த மருந்து கொடுத்து பூக்கிற தருவாயில் மார்ச் மாதம் 10-11 பெஞ்ச பருவந்தயிறு பெய்த கனமழையினால் முழுமையாக வயல்லாம் தண்ணி நின்று 80% செடிகள்லாம் அழிஞ்சு போயிட்டு மிச்சம் ஒரு 10-15% செடிகள் இருந்தது. அது பூக்குன்னு சொல்லி திரும்ப 2வது தடவை நாங்கள் பூச்சி மருந்தெல்லாம் கொடுத்து அது பூத்து வருது. இந்த மணி பிடிக்கல பாருங்கள், இந்த பூ வருது, இந்த பிஞ்சு வருது, மணி பிடிக்கிறது இல்லை. மஞ்சள் தேமல் நோய் வந்து எல்லா உளுந்து பயிரும் சேதமாயிட்டு அதனால் இதுக்கு உரிய கணக்கு எடுத்து அரசு அதிகாரிகளும் வேளாண்மை துறை நிர்வாகமும் கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு தேவையானதை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு குறுவைக்கு காப்பீடு வழங்கின தரேன்னு சொன்ன அந்த காப்பீடும் எங்களுக்கு வந்து சேரலை. கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க, ஃபண்டு இல்லைன்னு சொல்லி நிப்பாட்டியிருக்காங்க. அதையும் கொடுக்கணும். சம்பாவில் அதே மாதிரி பருவம் தவறி பெய்த மழையினால் சாஞ்சு போன விவசாயிகளுக்கு சரியான முறையில் கணக்கு எடுக்கலை. நிறைய பேருக்கு அதில் பாதிப்பு இழப்பீடு அதையும் சரியான கணக்கு கொடுத்து எங்களுக்கு இழப்பீடு வழங்குமா கேட்டுக்கிறோம். நாகை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் உளுந்து பயிர் 80%க்கு மேலே அழிந்த நிலையில் 20% கொஞ்சம் மேட்டு பகுதியான இருந்த இடங்கள்ல இருந்த உளுந்து பயிர் செடிகளும் மரத்து போகிறது, மஞ்சள் தேமை நோய், காய்கள் சிறுத்து போய் மணிகள் பிடிக்காம இருக்குதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை விவசாயிகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் ஏமாத்துற விதமாக மூடி மறைக்கிற விதமாக காப்பீட்டு நிறுவனம் செயல்பட்டு இருக்கு. எந்த ஒரு விவசாய வயல்லையும் ஒரு 10% செடி இருந்தாலே கணப்பீடு எடுக்கணுங்கிற மகசூல் இழப்புக்கு எடுத்துக்கலாங்கிற நிலையில 100% செடிகள் இருக்கிற வயல்களை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் கணக்கெடுப்பு எடுத்து விவசாயிகளோட வயிற்றில் அடிக்கிற வேலையை காப்பீட்டு நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால மாவட்ட நிர்வாகமும் வேளாண்மை துறையும் உடனடியாக கள ஆய்வு செஞ்சு அனைத்து விவசாயிகளுக்கும் காப்பீடும் நிவாரணமும் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். மேலும் சம்பா பருவத்தில் பேஞ்சு சாஞ்சு போன மகசூல் இழப்புக்கு இதுவரைக்கும் மாவட்ட நிர்வாகமும் காப்பீட்டு நிறுவனமும் எந்த ஒரு பதிலும் தராம மௌனமாகவே இருக்காங்க. அதனால அனைத்து விவசாயிகளுக்கும் முறையான பயிர் கிடைக்கிறதுக்கு காப்பீடு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும்னு மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம்.